Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 7th standard science unit 5 basis of classification அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் கிளாசிஃபிகேஷனுடைய ஆரம்ப நிலைகள் பேஸ் எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ண போகிறோம், ஒரு அனிமலை எப்படி வகைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். When you get ready to go to school, all your things, that is uniform, lunch box, water bottle, shoes, etc. to be kept ready. அப்போது நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, நம்மளுடைய யூனிஃபார்ம், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா எடுத்து மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவோம். சப்போஸ் உங்களுடைய இந்த திங்ஸ் எதுவுமே அன்றைக்கி ரெடியாக இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் தான் போய் தேடுவீங்க, அந்த நேரத்தில் தான் எல்லாத்தையும் எடுப்பீங்க. அப்போ என்னாகும்? நமக்கு நேரம் வீணாக ஆரம்பிக்கும், டைம் ஆகிடும். சரிங்களா? அப்போது லைக்வைஸ் க்ரோசரி ஷாப், அப்போது ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம், இல்லை ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம், இல்லை ஒரு பேக்கரிக்கு போகிறோம். அங்கே இருக்க பொருட்கள்லாம் பாருங்களேன், அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க, ஈஸியாக நம்ம எடுத்துக்கணுன்றதுக்காக. அப்போது அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போது லைப்ரரி கூட நீங்கள் போய் பார்க்கலாம், அங்கே அந்த புக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற விஷயங்கள்லாம். சார்ட்டிங் ஆஃப் த திங்ஸ் வெரி மச் ரெக்வயர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் பீயிங். சார்ட்டிங், அடுக்கிறது, சரியாக ஆக்கி வைக்கிறது, எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்காக இருக்குது. We see various plants and animals around us. It is estimated about 8.7 millions of species living organisms have been identified and named till now. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8.7 millions of species இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான நேமை கொடுத்துருக்கோம் இன்னைய வரைக்கும். However, many scientists believe that only a small portion of total species existing on earth has been identified. இப்போது நிறைய ஸ்பீஷியஸ் இருக்குது, ஆனால் ஒரு 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 குறிப்பிட்ட அளவு, ஒரு கம்மியான அளவு தான் நம்ம ஸ்பீஷியஸை கண்டுபிடிச்சி அதுக்கு நேம்லாம் கொடுத்துருக்குறோம். In order to know about the behavior and relationship among the organisms, அப்போ இதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஆர்கானிசத்துடைய பிஹேவியர், அதனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பிளான்ஸாக இருந்தாலும் அனிமல்ஸாக இருந்தாலும் அதனுடைய பிஹேவியர்ஸ், அதனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். குரூப்பிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் தேர் காமன் ஃபியூச்சர்ஸ் இஸ் நோன் அஸ் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை குரூப் ஆர் ஒரு குழுவாக உருவாக்குறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கிளாஸ் ரூமை எடுத்துக்கலாம். நம்ம கிளாஸ் ரூமில் சேர், டேபிள், பிளாக் போர்ட், சாக் பீஸ், ஃபேன், லைட், ஸ்விட்சஸ், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எல்லாமே இருக்குது. அது மட்டும் கிடையாது, புக் இருக்கும், வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், இது எல்லாமே இருக்குது. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் அவுட் காமன் டிஃப்ரென்சஸ் அமாங் த மெட்டீரியல், கிளாசிஃபை த திங்ஸ் ஆஃப் வுட்டன் அண்ட் நான் வுட்டன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், இதில் எதெல்லாம் வுட்டு மரத்தாலானது, எதெல்லாம் மரம் இல்லாமல் எதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளாசிஃபை பண்ணலாம். இப்போ எதுக்காக இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம்? அனிமல்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணுறது தான் இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஃபைண்ட் அனதர் டிஃப்ரென்சஸ் கிளாசிஃபை ஈச் குரூப் ஆஃப் வுட்டன் சிட்டிங் மெட்டீரியல் அண்ட் வுட்டன் ரைட்டிங் மெட்டீரியல். இங்கே எதெல்லாம் சிட்டிங் மெட்டீரியல்ஸ் வுட்டனில் இருக்குது, ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் வுட்டனில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். நான் வுட்டன் சிட்டிங் மெட்டீரியல்ஸ், நான் வுட்டன் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் எது இருக்குன்றதையும் நீங்கள் இதிலிருந்து வரிசைப்படுத்தலாம். கண்டினியூ டு ஐடென்டிஃபை டிஃப்ரென்சஸ், கிளாசிஃபை ஸ்மால் குரூப்ஸ் இன்டு டூ ஃபிக்ஸ், போர்ட்டபிள், வித் ஆர்ம் ஆர் வித்தவுட் ஆர்ம். இப்போது ஃபிக்ஸ் ஆனது எது, போர்ட்டபிள் நம்ம ஃபிக்ஸாக அதை மாற்றக்கூடிய பொருட்கள்லாம் எது அப்படிங்கிறத வச்சு நம்ம இங்கே பிரிக்கலாம். There are some similarities and differences existing among these materials. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். ரைட்டிங் மெட்டீரியல், அதுக்கப்புறம் செட்டிங் மெட்டீரியல், இதிலெல்லாம் நிறைய ஒற்றுமைகள், சில டிஃப்ரென்சஸும் இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். So we need observe
and identify those similarities and differences to construct the dichotomous key. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக, இந்த சிமிலாரிட்டிஸ், இந்த டிஃப்ரென்சஸ், இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு டைகாட்டமஸ் கீயை பயன்படுத்த போகிறோம். அது என்ன டைகாட்டமஸ் கீ? இட் allows us to make quick reference and identify a particular things. இது என்ன பண்ணுது? ஒரு சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுது ஒரு ஆர்கானிசத்தை, அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் திங்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிபிரேட்டை பற்றி பார்க்குறோம். இப்போ ஒரு ஃபர், அதாவது ஒரு மேமல்ஸை வச்சு நம்ம சொல்கிறோம், இல்லை வெர்டிபிரேட்டை கிளாஸிஃபை பண்ணுறோம். மேலே வந்து ஃபர் தோல் இருக்கிறது, அதாவது முடி இருக்கிற அனிமல்ஸ், நோ ஃபர் அது முடி இல்லாத அனிமல்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத தனியாக பிரிச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நோ ஃபரில் ஃபெதர்ஸ், நோ ஃபெதர்ஸ், இப்படி மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல், இந்த மாதிரி நிறைய ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம பிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். Classification provides scientist and systematic easy way studying of organisms. அப்போது ஈஸியான முறைகள் என்னென்ன ஒரு விஷயத்தை பற்றி படிக்கும்போது அதில் சுலபமாக எப்படிலாம் நம்ம கற்றுக்கலாம் அதை பற்றி படிக்கிறோம். கிளாசிஃபிகேஷன் டன் யூஸிங் டைகாட்டமஸ் கீ. அப்போ அந்த டைகாட்டமஸ் கீயை வச்சு தான் நம்ம கிளாசிஃபிகேஷனை உருவாக்குறோம். இப்போ நம்ம அந்த பிக்சரில் பார்க்குற இதுதான் டைகாட்டமஸ் கீமா. ஒரு வெர்டிபிரேட் எடுத்தோம்னா முதுகெலும்பு உள்ள அனிமலை எடுத்தோம்னா அதை மறுபடியும் பிரிக்கலாம். ஃபர் உள்ளது, நோ ஃபர் உள்ளது, இது மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. வாட் இஸ் டைகாட்டமஸ் கீ? இட் இஸ் எ டூல் யூஸ் டு கிளாசிஃபை ஆர்கானிசம்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஒரு ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு அதனுடைய சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைகாட்டமஸ் கீ யூஸ் ஆகுது. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டைகாட்டமஸ் கீ, இதனுடைய கேரக்டர்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் எ குரூப் ஈஸிலி. நிறைய குரூப் இருந்தால் அதை டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. ஒன் கேரக்டர் செலக்டட் டு செப்பரேட் த குரூப் அஸ் எ ப்ரெசன்ட் ஆர் ஆப்சன்ட். ஒரு கேரக்டர் ஒரு குரூப்பில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைகாட்டமஸ் கீ யூஸ் ஆகுது. கண்டினியூ செகண்ட் ஸ்டெப் அன்டில் ஒன்லி ஒன் ஐட்டம் வில் ரிமைன் அட் எண்ட். அப்போது ஒரு ஐட்டம் மட்டும் கடைசியாக வந்து நிற்கும். வித்தியாசங்கள். dichotomy of animals. Using dichotomy pattern classify the given list of animals. என்னென்ன இருக்குது? ஆஸ்ட்ரிச், பீகாக், மங்கி, ஃப்ராக், டோட், டர்ட்டில், ஸ்னேக், ஷார்க், கோல்ட்ஃபிஷ், ஆண்ட், டேப்வார்ம், எர்த்வார்ம், லீச், இது மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ ஆஸ்ட்ரிச்சு சொல்கிறோம். ஆஸ்ட்ரிச்சை வச்சு எப்படி டைகாட்டமஸ் நீங்கள் சொல்லுவீங்க, கண்டுபிடிப்பீங்க? அது ஒரு பேர்ட், பறக்குமா பறக்காதா, அதான் அவ்வளோதான். இதுதான் டைகாட்டமஸ். புரியுதுங்களா? அது ஒரு பேர்ட், ஆனால் ஆஸ்ட்ரிச் என்ன ஆகாது, பறக்காது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃப்ராகை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃப்ராக் தண்ணியில் இருக்குமா, லேண்டில் இருக்குமா? சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ். presence or absence of backbone, we can classify them into two groups. இப்போ நீங்கள் மேலே இருக்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேலே இருக்கிற அனிமல்ஸ் குரூப்ஸில் இருக்கிற அந்த அனிமல்ஸ் எல்லாமே எதில் பேக்போன் இருக்கும், எது பேக்போன் இல்லாதது அப்படின்றத நீங்கள் தனியாக பிரிக்கலாம். எந்தெந்த அனிமல்ஸ்க்கு நோட்டோகார்டு இருக்கும். அனிமல்ஸ் வித் பேக்போன் கேன் டிவைடட் இட்ஸ் சப் குரூப் பேஸ்ட் ஆன் இட்ஸ் பாடி டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சப் குரூப்பை பிரிக்கிறோம். எதை பேஸ் பண்ணி? பாடி டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு சப் குரூப்பை பிரிக்கிறோம். ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் கேன் பி டன் பேஸ்ட் ஆன் டிஃப்ரென்சஸ் ஆஃப். மறுபடியும் பிரிக்கிறோம். ஃபெதர்ஸை வச்சு, இல்லை ஹேர் வச்சு, ஸ்கேல்ஸை வச்சு இந்த கார்டேட்டை பிரிக்கிறோம். முதல்ல மேலே கொடுத்துருக்க அனிமல்ஸ் எது கார்டேட் அப்படிங்கிறத முதல்ல பிரிக்கணும். அதாவது பேக் போன் உள்ள அனிமல், பேக் போன் இல்லாத அனிமல். அதுக்கப்புறம் பாடி டெம்பரேச்சரை வச்சு மறுபடியும் சப் குரூப் பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ், ஏர், ஸ்கேல்ஸை வச்சு மறுபடியும் பிரிக்கிறோம்.